2023. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பிளான்டு வீடியோ கிடையாது, ஒரு கைண்ட் ஆஃப் ஓப்பன் டாக்னு வச்சுக்கலாமே. 2022 வந்து ரொம்ப நிறையா நான் பேசலை, ரொம்ப நிறையா நான் வந்து சேனலில் கனெக்ட் ஆகலை, ரொம்ப அளவான வீடியோஸ் தான் ஷேர் பண்ணிப்பேன். கொஞ்ச நாள் லைவும் வர முடியாமல் போச்சு. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஓப்பன் டாக் வீடியோ. அண்ட் சும்மா பேச போகிறதில்ல. 2023 எனக்கு என்ன பிளான் இருக்குது, பர்சனலாக நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன், தென் ரெசல்யூஷன்ஸ் பற்றி சில விஷயங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வீடியோவாக இருக்காது. ஸோ இட் மைட் பி போரிங் ஃபார் சம் ஆஃப் யூ. என்னை பற்றி நிறையா தெரிஞ்சவங்க இல்லை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மேபி இட் வில் பி ரெலவெண்ட். அண்ட் ஸோ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே உங்களோட ரெசல்யூஷன்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஏதோ ஒரு ரெசல்யூஷன் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி அது ஏதாவது என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சு அப்படின்னா நான் கூட அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 2022 ஒரு சூப்பரான இயர் எனக்கு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தாலுமே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் பார்த்தேன். சூப்பரான இயர்னு சொல்லும்போது நிறைய நல்ல லேர்னிங் இருந்துச்சு. நிறையா விஷயங்கள் ரொம்ப ரேஷ்னலாக யோசித்து நான் பண்ண சில விஷயங்கள் வந்து நான் நினச்ச மாதிரி போகலை. பட் அதன் மூலமாக நிறையா லேர்னிங் எனக்கு வந்துச்சு. ஓவராலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் சரி, க்ரோத் வைஸுமே சரி, இட் வாஸ் அ வெரி குட் இயர் ஃபார் மீ. பட் 2023க்கு அது பத்தாது. ஸோ யூஸ்வலாக நான் சொல்கிறது தான், ரெசல்யூஷன் ஒன்று வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை நானுமே இந்த வருஷம் ஒரு 200% அதிகமாக பண்ண வேண்டிய ஒரு அவசியம். ஏன்னா நான் நிறையா கமிட்மெண்ட்ஸ் 2023க்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பர்சனலாகவே. நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, ஒன்று நம்ம வந்து பெரிய ஆசையை வச்சு ஓடணும், இல்லை நமக்கு எதாவது லைஃப்பில் ஒரு பயத்தை உருவாக்கிட்டு ஓடணும், அப்போ தான் நம்மலாம் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்போம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை நான் 2023க்காக உருவாக்கியிருக்கேன் எனக்கு பர்சனலாக. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஃபோக்கஸ் இயராக இருக்க போகுது. ப்ளீஸ் பி ஃபோக்கஸ்ட். இன்றைக்கி நீங்கள் உண்மை சொல்ல போனால் மேபி இன் ஜீரோ, இல்லை நீங்கள் ஏதாவது லைஃப்பில் வரப்போகிற பிரச்சனை நினச்சி நீங்கள் பயந்துட்டுருக்கலாம். நான் இதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன், நானும் தாண்டியிருக்கேன். நீங்கள் பண்ணுற அதே மிஸ்டேக்ஸை நானும் பண்ணுறேன், பண்ணிகிட்டும் இருக்கேன். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணுன்னா, யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இந்த நிமிஷம் நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதத்தில் உங்கள் லைஃப் வேறு எங்கேயோ இருக்கும். இதுதான் உண்மை. ஸோ இதுதான் எனக்கு ஒரு தைரியம். என்ன நான் தப்பு பண்ணாலும், என்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணாலும், என்னால் ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் ஃபோக்கஸ்டாக இருக்க முடிஞ்சிட்டா என் லைஃப்பை மாற்றிக்க முடியுன்ற தைரியம் எனக்கு ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாகவே இருக்குது. அதனாலே என்னமோ சில இடங்கள் நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன்னு எனக்கு தோணுது. ரீசெண்டாக என்னுடைய கோச்சிங்கில் கூட நிறையா சேஞ்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பர்சனல் கோச்சிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருப்பேன். பிகாஸ் என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்குன்னு என்னால் தனியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போச்சு. அது நான் வந்து 2022 தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ பர்சனல் கோச்சிங்ஸ் கூட குறைச்சிக்கிட்டேன். பிகாஸ் என்னுடைய ப்ரொஃபஷனில் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும், அதில் நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் நேரம் இல்லாமல் போனதுக்கு காரணம் தான் நான் வந்து பர்சனல் கோச்சிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணேன். ஸோ இந்த இயர் நிறையா பிளான்ஸ் இருக்குது 2023க்கு. ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னால், இருக்கிற 1-2 கனெக்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சரௌண்டிங்ஸையுமே வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணுற ஐடியா. இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க பல பேர். ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நான் சொல்லுவேன், இல்லை பீப்புள் வேண்டாம், கனெக்ட்ஸ் வேண்டாம், விலகிருங்க, அப்போ தான் லைஃப் மூவ் ஆகும்னு சொல்லுவேன். அப்படிலாம் பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டெப் வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டேஜ் ரீச் ஆகும்போது அங்கே ஒரு 4 பேர் உங்கள் சரௌண்டிங்குள்ளே வருவாங்க. நார்மல். நீங்கள் லைஃப் வளரும்போது உங்கள் வளர்ச்சிக்கு தகுந்த சில பீப்புளெலாம் பார்ப்பீங்க. நமக்கு அந்த வளர்ச்சி போதும்னா ஃபைன், we can be in the சேம் பிளேஸ், அதே லெவலில் இருந்துட்டு நம்ம லைஃப் ரன் பண்ணிக்கலாம். பட் நமக்கு க்ரோத் வேணும்னா அந்த க்ரோத் அடையிற வரைக்குமே வந்து நம்ம லைஃப்பில் பீப்புள் இல்லாமல் பார்த்துக்கணும். எக்ஸப்ட் யுவர் ஃபஸ்ட் சர்க்கிள், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பீப்புள் இருப்பாங்களே, அவங்கள தவிர யாருமே நம்ம க்ளோஸ் கனெக்ட் இல்லாமல் பார்த்துக்கணும்னு சொல்லுவேன். ஸோ அதில் சில விஷயங்கள் நான் இந்த இயர் நானும் சேஞ்ச் பண்ண போகிறேன். இருக்கிற 1-2 கனெக்ட்ஸ் எனக்கு ரொம்ப 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 கம்மியான கனெக்ட்ஸ் தான். ரொம்ப பேர் கூட பேச மாட்டேன். ப்ரொஃபஷனும் அப்படி, ப்ளஸ் பர்சனலாகவுமே நான் அப்படி தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இயர் வந்து அதையும் ஐ வில் மேக் இட் ஜீரோ. நிறைய ரேஷ்னலாக சில விஷயங்கள் பர்சனலாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 2023 நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு அது ரொம்ப முக்கியமான சூப்பர் ஃபோக்கஸ் இயராக இருக்க போகுது. ஏன்னா ஐ கேன் சென்ஸ் என்னுடைய லைஃபோட பெரிய டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் இந்த இயர் நான் பார்க்க போகிறேன் எனக்கு தோணுது.
ஐ ஹாவ் சம் ஐடியாஸ் ஃபார் மை பிஸ்னஸ், பர்சனல் லைஃப். நிறையா விஷயங்களில் பெரிய சேஞ்ச் பார்க்க போகிறேன்னு எனக்கு தோணுது. அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் நான் இன்னுமே வந்து உங்களுக்கு சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய ஃபஸ்ட்டு விஷயம்னு சொல்லலாம். ரெண்டாவது, இது நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்குள்ளே டிசம்பரில் என் ரெசல்யூஷன்ஸ் பிளான் பண்ணும்போது யோசிச்சது. இப்போ நான் ஒரு ஃபோக்கஸ் புக்னு ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபோக்கஸ் புக். இது நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் முடிக்கலை. இதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் என்னென்னு சொல்கிறேன். இதை பற்றி ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் வரும். ஸோ இந்த ஃபோக்கஸ் புக் அப்படின்றது நம்ம ரெசல்யூஷன்ஸையோ இல்லை அடுத்தடுத்த ஸ்டெப்ஸையோ ட்ராக் பண்ணுறதுக்காக. இது இப்போ தான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது இல்லாமல் எனக்கு பர்சனலாக இது பண்ணணுன்னு தோணுச்சு. என்னென்னா, எவ்ரிடே வந்து அட்லீஸ்ட் ஃபார் 2023 அந்த ஹோல் இயருமே வந்து ஏன் நம்மளுடைய டெய்லி டேயை வந்து டாக்குமெண்ட் பண்ணக்கூடாது? எல்லோரும் பண்ணுற vlog மாதிரிலாம் கிடையாது, ஃபுல் டே கேமரா வச்சுட்டுலாம் சுற்ற முடியாது. ஓவரால் அன்றைக்கி நடந்த விஷயங்கள், நான் முயற்சி பண்ணது, நான் என் ட்ராக்கில் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், நான் அந்த நாள் எனக்கு ஜஸ்டிஃபைபிளாக நடந்துக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எவ்ரிடே பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் ஒரு வீடியோ லாக் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. மேபி அந்த வீடியோ லாகை வந்து என்னோடய பர்சனல் தேவைக்காக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் ஐ கேன் ஷேர் இன் யூடியூப் நம்புகிறேன். பட் அது எபிக்ரிகேப்பில் பண்ண முடியாது. மேபி எனக்கு ஒரு பர்சனல் சேனல் இருக்குது, அதில் நான் ஷேர் பண்ண பார்க்குறேன். ஸோ எவ்ரிடே பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் எனக்கு என்ன பண்ணேன் உண்மையிலேயே, இந்த இயர் நான் சொல்லியிருக்கேன்ல இவ்வளோ பண்ணோம் அவ்வளோ பண்ணோம் லைஃப் மாற்றணும்னு சொல்கிறேன். உண்மையிலே என்ன நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன், இந்த நாளுக்கு என்ன நான் பண்ணேன். ஸோ இந்த பர்டிகுலர் டே 2023 கோல்ஸோடு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு விஷயமாக தான் இந்த டெய்லி லாக் பண்ணலான்னு ஐடியா. ஸோ இந்த லாக் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோனில் டெய்லியும் என்ன நான் பண்ணேன் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என் பர்சனல் ரெக்கார்டுக்காக நான் ஷேர் பண்ணுவேன். அது இன்னொரு சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி அது ஒரு என்ன சொல்கிறது, நம்மளாம் ரியலைஸ் பண்ணிக்கலாம்ல, உண்மையிலேயே நான் பேசினேன் பண்ணுறேன்னா அது தொடர்ந்து நடக்குதா, நான் எதிர்பார்த்த மாதிரி என்னுடைய ரொட்டீனை வச்சுருக்கேனா, இதெல்லாம் வந்து எனக்கு நானே ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறனால. ஸோ அது வந்து என்னோடய இன்னொரு பிளானாக இருக்க போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸே சொல்லலாம், 2021 சரி 2022 சரி, ப்ரொஃபஷ்னலி ரொம்ப ஆக்குப்பைடு, டூ மச் ஆஃப் திங்ஸு, நிறைய பேர் கூட கனெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஐம் ஹாப்பி, பிஸ்னஸ் சைடும் சரி, நான் என்ன நினச்சினோ அதுவும் சரி நல்லா நடந்துச்சு. பட் என்னுடைய க்ரோத்துக்கு, பர்சனல் க்ரோத்துக்கு வந்து டைம் கிடைக்கல. ஆனால் கொஞ்சம் லேட்டாக ரியலைஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. லாஸ்ட் இயருமே நிறையா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் ஒரு புது ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இட் இன் கோ வெல். அதுக்கு கொஞ்சம் நிறையா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னோடய லேர்னிங் இன்னும் தேவைப்படுது. லேர்னிங்னால் உடனே மோட்டிவேஷன் புக்ஸ்லாம் படிக்க போயிடாதீங்க, நான் சொல்கிறேன்ருக்க வேண்டி. நான் சொல்கிறது என்னோடய ப்ரொஃபஷனுக்கு தேவைப்படுற சில லேர்னிங்ஸ். இது நான் ஒரு 2-3 மந்த்ஸாக யோசிச்சுட்டு இருக்க டாபிக்ஸ் தான். ரிலேட்டட் டு சவுண்ட் ஹீலிங் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம அஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம்ல, ஸோ அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் டெக்னிக்கலி சவுண்ட் தெரப்பி மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு லேர்னிங்காக ஐ எம் கோயிங் டு டேக் ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணலான் இருக்கேன் எனக்கு. ஸோ சவுண்ட் ஹீலிங் சம்மந்தமாக, தென் மெடிடேஷன் முக்கியமாக. ரொம்ப நாளாக எல்லோரும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட், பட் நான் அதில் இன்னும் என்ன கேட்டால் 0 தான். ஸோ அது கொஞ்சம் இந்த இயர் ஃபோக்கஸ் பண்ணலான்றது. தென் ரிலேட்டட் டு தாந்திரிக் மெடிடேஷன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது இந்த இயரில். ஸோ என்னோடய செல்ஃப் லேர்னிங்காக நிறையா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ப்ளஸ் மோர் தென் எனி இயர் 2022 பார்த்திங்கன்னா ஐ எம் லெஸ் கனெக்டட். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் கூட ரொம்ப கம்மியான வீடியோஸ் தான் போட்டிருப்பேன். நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பேன். கம்பேர்ட் டு எனி இயர் 2022 வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ஐ ஹாவ் டு பிரிங் பேக். ஸோ மோஸ்ட்லி நம்ம லைவாக இருக்கட்டும், பீப்புள் கனெக்டாக இருக்கட்டும், இது கொஞ்சம் இந்த இயர் நான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ லேர்னிங் அப்படின்றது என்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க போகுது. அடுத்தது சிம்பிளாக சொல்லணுன்னா 2029 எனக்கு ரொம்ப பிடிச்ச வருஷம். ஏன்னா இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக வந்து அந்த இயர் தான். அந்த இயர் வந்து ரொம்ப நிறைய ரேஷனல் டெசிஷன்ஸ் எடுத்தேன். ரேஷ்னல்னால் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சிட்டும் அதை ஒரு கம்ப்ளீட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் எடுத்ததுன்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப
யோசிக்க முடியாத சில டெசிஷன்ஸ்லாம் எடுத்தேன். அந்த இயர் வந்து பெரிய சேஞ்சஸ் எனக்கு லைஃப்பில் இருந்துச்சு. லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்லாம் அந்த இயர் தான் நடந்துச்சு. அதனால் ஐ வாண்ட் டு பிரிங் தட் இயர் பேக். 2023 வந்து 2019 விட சூப்பராக ஒரு இயராக நான் அமையணுன்றது தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் இயர் கோஸ் வெல். உங்களுக்கும் வந்து இந்த இயர் ரொம்ப ரொம்ப சூப்பராக போகணும்னு நம்புகிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து எப்படி லைஃப்பை பார்க்கணுன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஏஜ் 40, 30, 20 வாட் எவர் ஏஜ் இருக்கட்டுமே, சோஃபார் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நினச்சி ரெக்ரெட் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி கூட சொன்னால் ஐ கேன் ஸ்டார்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ஜீரோ. இதுதான் உண்மை. ஏன்னா இது வந்து உழைச்சிடலாம், நம்ம எஃபர்ட் போட்டுடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது. உங்களுடைய அந்த எண்ட் கோல் வந்து உங்களால் உணர்வுபூர்வமாக பார்க்க முடிஞ்சிட்டா, அதாவது உங்களுக்கு ஏதோ எதிர்பார்க்குறீங்க லைஃப்பில், அந்த எதிர்பார்ப்பை உங்களால் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக வந்து யோசிக்க முடிஞ்சிட்டா, ப்ரெசண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன முடியாதுன்றது ஜஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் இட். ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், அதை நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன், இது என் ப்ரொஃபஷனாக மாறிச்சு. இன்றைக்கி இதை நான் சொல்லக்கூடாது, பட் என்னால் நிறைய பேரோட லைஃப் மாறுது அப்படின்னு எனக்கு சொல்லும்போது, சில பேர் வந்து சொல்லும்போது, நானா இதெல்லாம் நான் பண்ண முடியுமா அப்படின்றது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, ஐ வாஸ் நத்திங். எல்லோரும் சொல்கிறது தான், ஐ வாஸ் நத்திங். பட் இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் என்னோடய பாஸ்ட் ஒரு 4 years 5 years பார்க்கும்போது இவ்வளோ பண்ணனா அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் உண்மை என்னென்னா, இதெல்லாம் நான் பண்ணுறேன்ற அந்த ஃபீல் எனக்கு இல்லை. கொஞ்சம் கூட என்னால் அதை வந்து நான் இவ்வளோ பண்ணிட்டேன்றதையும் உணர முடியல. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு இந்த ட்ராவல். நிறைய லேர்னிங்ஸ் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப ஒரு மாதிரி எண்ட் கோலை யோசிச்சுட்டா உங்கள் லைஃப் வந்து ஒரு ஸ்மூத் ரைட் தான். என்ன கேட்டால் அப்படி தான் நான் சொல்லுவேன். உங்கள் எண்ட் கோலை கரெக்டாக யோசிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பயங்கர ஸ்மூத்தாக தான் இருக்கும்னு சொல்லுவேன். அதனால் ஃபர்கெட் அபவுட் ஷார்ட் டேர்ம் இஷ்யூஸ். இன்றைக்கி லைஃப்பில் என்ன ஸ்ட்ரகிள், இன்றைக்கி லைஃப்பில் என்ன நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து இங்கே பெருசாக உங்கள் லைஃப்பை மாற்றிடாது. அட் ப்ரெசென்ட்டில் நீங்கள் கோ த்ரூ பண்ணுற எந்த விஷயம் மாற்றாது. எது உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா, உங்களோட அல்டிமேட் ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ்க்கு என்ன லேக் ஆகுது லைஃப்பில், என்ன இல்லாமல் இருக்குது, அது பணமா, பொருளா, இல்லை ஒரு வேலையா, அது என்னமோ இருக்கட்டுமே, கொஞ்சம் லைஃப்பை பெருசாக பாருங்கள். அந்த எண்ட் கோலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன நடந்தாலும் லைஃப்பில் இன்றைக்கி அட் ப்ரெசென்ட் என்ன இஷ்யூஸ் வந்தாலும் எனக்கு அது வேணும், அது எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி சேஞ்சஸ் வந்து பாசிபிள். உண்மை சொல்லப்போனால் என் சேனலில் பல வருஷமாக பார்க்குற எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க கேட்டால் இல்லை. ஏன்னா அவங்க வெறும் பார்க்க மட்டும்தான் செய்கிறாங்க. இன்றைக்கும் நான் 4 years பார்க்குறேன், 5 years பார்க்குறேன்னு சொல்லி என்கிட்ட வராங்க. ஸோ என்ன அவங்ககிட்ட லேக் ஆகுதுன்னா ஆக்ஷன் இல்லை. ஸோ ஆக்ஷனை உடனே எல்லோரும் போய் நம்ம வேலை செய்யணும், உழைக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய தாட்ஸ் உங்களுக்காக மட்டும் வேலை செய்தான்னு பார்க்கணும். இப்போ நான் பீப்புள் வேணான்றதோ, மீடியா வேணான்றதோ, உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காகலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் கேட்டு போகலாம், அது வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். அடுத்தவனை கெடுக்காமல் நீங்கள் ஏற்படுத்திக்கிற அந்த சந்தோஷங்களும் வந்து தவறு கிடையாது நான் சொல்லுவேன் எப்போவுமே. அப்போது நீங்கள் யூ ஹேவ் டு பி வெரி வெரி செல்ஃபிஷ். இதெல்லாம் தவிர்க்கிறதுனால உங்கள் எண்ணங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் செயல்படுது, அவ்வளோதானே தவிர மீடியா தப்பு, ஃப்ரெண்ட்ஸ் தப்புன்றது கிடையாது. உங்கள் எண்ணங்கள் உங்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு 1 year செயல்பட்டுச்சு. யூ ஹேவ் டு பி வெரி வெரி செல்ஃபிஷ், அவ்வளோதான். செல்ஃபிஷ்னா என்ன, தன்னை ஒழுங்காக பார்த்துக்கிறது. இதை 1 வருஷம் நான் ஒழுங்காக பண்ண போகிறேன். இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு பர்சனலாக சொல்லப்போனால் லாஸ்ட் 2 years நிறைய எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு நான் என்னோடய ஃபாஸ்ட்டாக நான் போகலன்னு சொல்லுவேன். ஸோ 2023 இட்ஸ் கோயிங் டு பி மை லைஃப் சேஞ்சிங் இயர். ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் பி ஃபார் யூ அப்படின்றது தான். அதுக்கு என்ன பண்ணணும், ஒன்றும் பெருசாக பண்ண வேணாம். உங்கள் வேலையை ஒழுங்காக பாருங்கள், உங்கள் லைஃப் ஒழுங்காக பாருங்கள், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இதுதான் வந்து அவுட் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் நான் சொல்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி டூ பேசிக் ப்ராக்டிசஸ். இன்னொரு விஷயம், இங்கே நிறைய நான் கோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதில் முக்கியமாக அந்த 1% கிளப்லாம் இருக்குல்ல, இஃப் யூ ஆர் நாட் கன்சிஸ்டன்ட் இன் பேசிக்ஸ், நீங்கள் பேசிக்ஸே பண்ணுறது இல்லை அப்படின்னா பேசிக்ஸ் பண்ணுங்கள். ஆன்லைன் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது, அது எடுங்க. உங்கள் லைஃபோட எல்லா ஸ்ட்ரக்சரையும் மாற்றும். அதுக்கப்புறம் அந்த 1% கிளப் அந்த கோர்ஸ்லாம் வாங்க. ஸோ அப்போது அவுட் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் என்ன பண்ணுன்னு சொன்னேன். இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸில் எனக்கு கோர்ஸில் எடுக்க முடியாது, எனக்கு வந்து அந்தளவுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு நினச்சிங்கன்னா, ரைட் கிராட்டிடியூட், லிசன் டு அஃபர்மேஷன்ஸ், எனி நம்பர் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், இது எல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு 3 மாதம் பண்ணிங்கன்னா டூ சம் பேசிக் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் லைக் 55, 369 பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம்
சரியாக போகணும், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் உங்கள் மேலே இருக்கணும். இது நான் எவ்வளோ தடவை சொன்னாலும் மேபி இட் வில் ஹோல்ட் இன் யூ ஃபார் 3 to 4 days. ஒரு 4 நாள் அந்த ஒரு புஷ் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் இருக்காது. அதுக்கு காரணம் நீங்கள் எடுத்துக்கிற ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ், நண்பர்கள், உறவுகள், அப்புறம் ஆப்வியஸ்லி மீடியா. ஸோ இதெல்லாம் ஒரு 2 மாதம் 3 மாதம் தள்ளிட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒதுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து டெஃபினட்டாக இந்த ஹோல் ப்ராசஸ்க்குள்ளே ஈஸியாக வந்துட முடியும். ஸோ இந்த இயர் மேஜிக்லாம் அமைகிறதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். பி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப், பி செல்ஃபிஷ். இதில் என்ன ஒரு அட்வைஸ் சொல்லுவேன் அப்படின்னா, இன்னமும் நம்ம தலையை மீறி நம்ம லைஃப் போகிற மாதிரி ஒரு கற்பனை உங்களுக்கு உண்டாக்குறது தான் மீடியா. இது நிறைய இடங்களில் நான் வந்து ரேண்டமாக சொல்லியிருக்கேன். ரொம்ப டிரெக்டாக சொல்லணுன்னா, உலகத்தில் இந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வரப்போகுது, எனக்கு என்ன ஆகும், இங்கே யாருக்கும் எதுவும் ஆகாது. இதை பற்றி அதிகம் சிந்திக்கிறவங்களுக்கும் இதை பற்றி அதிகம் யோசிக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் லைஃப் ப்ராப்ளம் வருமே தவிர, என்னை சுற்றி யாருக்கு என்னாச்சு, இந்த உலகம் எப்படி போகுது, என் மொழி யார் காப்பாற்றுவா, இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களுடைய தேவைகளை முதல் நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா என்ன நடக்கும்? நீங்கள் ஹெல்த்தியாக, வெல்த்தியாக, ஹாப்பியாக ஒரு ஃபேமிலி உருவாக்கியிருப்பீங்க. உங்களை மாதிரி ஒரு 10 பேர் இதே மாதிரி ஃபோக்கஸ்டாக இருந்தால் தட் பிகம்ஸ் சொசைட்டி. தென் நீங்கள் கவலைப்படுற சொசைட்டின்றது நீங்கள் தான் உருவாக்குறீங்கன்றதை இன்டெரக்டாக சொல்ல வரேன். ஸோ அப்போ உலகத்தில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு கண்ணுக்கு முன்னாடி காதில் கேட்குற இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து மரியாதை கொடுத்துட்டு இல்லாமல் உங்கள் தேவைகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, உங்களோட லைஃப்க்கு, உங்கள் கோல்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. மீடியா கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸையோ, மீடியா கொடுக்குற எக்ஸைட்மெண்ட்ஸையோ, மீடியா கொடுக்குற த்ரெட்ஸையோ ஃபாலோ பண்ணாமல் உங்கள் வேலையை ஒழுங்காக பார்த்தீங்கன்னா லைஃப் மாறும். இதுக்கு நான் இப்போவும் சொல்கிறேன், இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணால் தான் மாறும்னு சொல்லி எத்தனையோ பேர் ப்ராக்டிஸ்லாம் பண்ணால் நல்லா தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்? தன்னுடைய வேலையை மட்டும் அவங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போது பி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப், லிசன் டு யுவர் செல்ஃப். அதுக்கு உங்கள் எண்ணங்கள் வெளியே வேடிக்கை பார்க்காம இருக்கணும். கேட்குறது, பார்க்குறது, உணர்றது, இந்த 3 விஷயங்களும் உங்களுக்காக இருக்கணும், உங்களை பற்றி இருக்கணும். வெளியே இருந்து எந்த விஷயமும் உள்ளே வராமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? மீடியா, உங்கள் சரௌண்டிங்ஸ், பீப்புள், நண்பர்கள். கண்டிப்பாக ஸோ விலகிட்டிங்கன்னா லைஃப் பெருசாக மாறும். 2023 இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் கண்டிப்பாக. ஸோ இதை நான் வந்து இந்த த்ரூ த டெய்லி லாக் நான் வந்து வீடியோவை அப்டேட் பண்ணுவேன். நாட் இன் எபிக்ரிகேப் கண்டிப்பாக பண்ண முடியாது. நான் இந்த சேனலுக்கு அதுக்கும் உள்ள வந்துட்டு என் பர்சனல் லைஃப் நீங்கள் போடவும் மாட்டேன். ஸோ அதை நான் தனியாக என் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரெசல்யூஷன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கும் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. ட்ரைவை கரெக்டாக வச்சுக்கோங்க. இயர் பிகினிங் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பர்சனல் மோட்டிவேஷன் கொடுக்கும். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த ஒரு கைட்லைன் எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த இயர் கொண்டு போங்க. அதுபோக இந்த இயர் நான் முடிஞ்ச அளவுக்கு இதை தாண்டி, அதாவது நம்ம நார்மலாக பேசுகிற மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகள் தாண்டி புதுசாக சில டாபிக்ஸ், ஐடியாஸ்லாம் நான் சொல்லிட்டே இருக்கேன், பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் இந்த இயர் எனக்கு நல்லா புரியுது, ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதை நான் உங்களுக்கு நான் போக ஷேர் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி திஸ் இயர் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் டு யூ அண்ட் மீ ஆஸ் வெல். பி செல்ஃபிஷ், அவ்வளோதான் இந்த இயருக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது. பி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். தேங்க்யூ. நன்றி.